Hi friends, this is Abhirami. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளூ ஸ்க்ரீன் டெத் எரர் அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மில்லியன்ஸ் ஆஃப் விண்டோஸ் யூசர்ஸ் இந்த எரரால் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க யாராலையுமே விண்டோஸ் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணவே முடியல. பிகாஸ் அவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே அவங்க விண்டோஸ் அப்படின்ற ஒரு ஓஎஸை தான் அவங்க டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அஃபெக்ட் ஆச்சு. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எதனால அந்த எரர் வந்துச்சு, ஃப்யூச்சரில் அந்த எரர் வராமல் எப்படி நம்மளை நம்ம காத்துக்கலாம் அப்படின்றதான் பற்றி பார்க்க போகிறோம். பிகாஸ் நான் ஒரு ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன். நாங்களும் விண்டோஸில் தான் ஒர்க் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ் விண்டோஸ்லேயே ஒர்க் பண்ண மாட்டாங்க. நிறையா பேர் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கள் கம்பெனி விண்டோஸில் தான் ஒர்க் பண்ணுறோம். பட் எங்களுக்கு அந்த எரர் அஃபெக்ட் ஆகலை. எங்கள் கம்பெனி எப்படி அதில் இருந்து ப்ரொடக்ட் பண்ணாங்க, எங்களுக்கு அப்படி ஒரு எரர் வேர்ல்டு ஃபுல்லாக நடந்துச்சு அப்படின்றதே எங்களுக்கு தெரியாது. ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு தான் நாங்கள் எங்களோட ஒர்க்கில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக போச்சு. அது எப்படின்றத நான் சொல்கிறேன். அவங்க என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்து முன்னாடியே அதை பாதுகாத்துக்கிட்டாங்க அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த மாதிரியான இது வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம். எதுக்காக இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக விண்டோஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு தான் வந்துச்சு. லைக் விண்டோஸ் மாதிரி அதர் ஓஎஸும் இருக்குது. என்னென்னா ஆப்பிளில் மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ் இருக்குது, அது லினக்ஸ் ஓஎஸ். இப்போ விண்டோஸில் எதனாலனா நமக்கு அதிகமாக அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அந்த அப்டேட்டை நம்ம நம்மளோட சிஸ்டம்லையோ இல்லைனா நம்மளோட ஆஃபீஸ் கிளைண்ட் சிஸ்டம்லேயோ நம்ம டேரெக்டாக நம்ம அந்த அப்டேட்டை போட்டோம் அப்படின்னா அந்த எரர் வரும். பிகாஸ் புதுசாக அந்த அப்டேட் அப்போ தான் கொண்டு வராங்க. ஓகேவா, அதை ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா அப்படின்றது அவங்களுக்குமே நம்ம சொல்கிற ரிவ்யூஸ்லேருந்து தான் மோஸ்ட்லி அவங்க எடுப்பாங்க. சம்டைம் பக்ஸ் வரலாம். அந்த ப்ளூ ஸ்க்ரீன் எரர் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். நம்மளோட சிஸ்டமில் வேறு எந்த ஒரு இதுவுமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கும். இது எதுக்காக வந்துச்சு அப்படின்ட்டு மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்கன்னா அது மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ்லேருந்து வரல. அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து அவங்களுக்கான சைபர் செக்யூரிட்டிக்கான அந்த இதை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த ஏதோ ஒரு அப்டேட்டில் தான் அந்த இது வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ எனிவேஸ் நம்ம சைடில் இருந்து எப்படி நம்மளை அதை காத்துக்கலாம் அப்படின்னா நான் என்னோடய வீட்லேயுமே விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நான் லினக்ஸோ இல்லை இன்னொரு மேக் ஓஎஸோ யூஸ் பண்ணல. எனக்கும் அந்த ப்ராப்ளம் வரல. பிகாஸ் நான் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிறத நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் என்னோடய கம்ப்யூட்டர் செட்டிங்ஸில். என் கம்பெனியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க ஒரு டெஸ்ட் டிவைஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த டெஸ்ட் டிவைஸில் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக வர அப்டேட்டை போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு சர்வரில் வரும். அந்த இண்டிகேஷன் வந்த உடனே எங்கள் சிஓ வரைக்கும் சைன் வாங்கி அதை டெஸ்ட் டிவைஸில் போட்டுருவாங்க. போட்டு 15 days அதில் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. 15 days அந்த அந்த ஓஎஸ் அந்த சிஸ்டமில் அந்த டெஸ்ட் டிவைஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல அப்படின்னா தான் அவங்க நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லா சிஸ்டம்லேயுமே, அதாவது டெவலப்பர்ஸ் அப்புறம் மற்ற ஹெச்ஆர் மற்ற ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுற எல்லா சிஸ்டம்லேயுமே அந்த அப்டேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த 15 days அப்டேஷன்லேயே அது தெரிஞ்சிடும் இதனால் ப்ராப்ளம் வருமா வராதா அப்படின்றத. ஸோ நாங்கள் அதுலேருந்து எங்களை பாதுகாத்துக்கிட்டோம். ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் டிவைஸை வச்சுக்கிட்டு என்னென்ன அப்டேட் வருதோ அதை மானிட்டர் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களோட டெஸ்ட் டிவைஸில் போட்டு ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட எல்லா சிஸ்டம்லையும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே நம்ம பாதுகாத்துக்கலாம். ஏன்னா பிகாஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஓகேவா, இப்போது நமக்கே தெரிஞ்சிருக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோட இம்பார்ட்டண்ட் இந்த வேர்ல்டில் எவ்வளோ இருக்குது. அவங்க ஏற்படுத்துகிற அந்த ஒரு டெவலப்மெண்ட்லேயும் எவ்வளோ கான்ஷியஸாக இருக்கணும். அவங்களோட இம்பேக்டால் வேர்ல்டே ஸ்தம்பிச்சு அப்படின்ட்டு. ஸோ இதுதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோட பவர் அப்படின்றது. அவங்களோட ஒவ்வொரு சாஃப்ட்வேரையும் எவ்வளோ கன்சர்னோடு இருக்கணும் அப்படின்றது புரிஞ்சுது. ஸோ நம்ம நம்மளை கொஞ்சம் டெக்கில் வளர்த்துக்கணும். அப்படின்னா தான் இந்த மாதிரி எரர்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் டெக்கில் யாராவது பெருசாக கற்றுக்கணும், டெவலப் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள். ப்ளூ ஸ்க்ரீன் எரரால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி எப்படி அதிலேருந்து அவங்கள ப்ரொடக்ட் பண்ணிக்கலான்னு சொல்லுங்கள். டட்டா பாய். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.
வீடியோட சம்மரி என்னென்னா வந்து ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது எந்த ஒரு அப்டேட்டையும் விண்டோஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. பிகாஸ் ஆல்ரெடி இருக்கிற ஃபீச்சர்ஸே மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ்க்கு வந்து தேவை தான். பிகாஸ் சும்மா அப்டேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கும் ரேமில் மெமரி வந்து லாஸ் ஆகும். அதே நேரத்தில் வந்து ரொம்ப அது வந்து எல்லா செட்டிங்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ஸோ நமக்கு வந்து யூஸ் பண்ணவே கஷ்டமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுன்றப்ப எந்த ஃபீச்சர் வேணுமோ அதை எடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு அனலைஸ் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள் எந்த ஒரு ஃபீச்சரையும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு கம்பெனி இல்லைனா ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஒரு டெஸ்ட் டிவைஸ் வச்சு அதில் போட்டு 15 டேஸ் அப்சர்வ் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து மற்ற எல்லா டெவலப்பர்ஸ் மற்ற ஒர்க்கில் மற்ற டீமில் இருக்கிறவங்களோட சிஸ்டம் எல்லாத்துலேயும் அந்த அந்த அப்டேட்டை வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பபாய். இதுதான் நம்மளோட லேர்னிங்.